நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாவுராணி இல்ல மகாராணி, நானே செக்கு ராணி. என்ன பண்ணன்ற? டேய், நீ நாட்டு காவல்காரன். ஆமா, காவல்காரன் தான். அது கூட வந்துட்டல. வந்துட்டான். போட மாட்டாங்களா? என்ன பண்ண மாட்டாங்க? ஏடா உன்னை என்ன பண்ண போறாங்க? இல்ல அடிச்சிட்டாங்கனா. டேய், அடிச்சா அந்த அடி நான் வாங்கிக்கிறேன். போடா. சரி, அப்ப தைரியமா போடா. போய்ட்டு வா. போய் வா. எனக்கு கண்ணா இசையில சொல்ல உலகமாக அடிப்படானி. ஏன்னா ஆஞ்சநேயர் பக்தன்றோம். ஆஞ்சநேயர் பக்தன் செய்யக்கூடிய காரியம் அடாது. நான் எனக்கு நாம பண்ணுவேன். அப்படியே பாட்டு பாடணும். ஆஞ்சநேயர் ஓரம் போட்டு போடாமல் எனக்கு கிளம்பிக்கிச்சேம்மா. ஆஞ்சநேயர் ஒதுக்கிட்டாரா? ஆமா, என்னன்னு தெரியல. எப்படா இது? டேய், சரி சரி, என்ன பண்ணன்ற? என்ன பண்ணா? நீ ஏன்டா ஒரு மாதிரி ஆவற? தெரியலம்மா, அப்படியே முறுக்கியா இருக்கு. முறுக்கியா? டேய், உள்ள வந்துட்டாரு ஆஞ்சநேயர். வந்துட்டாரா? போய் கூப்பிடுறா. மறுபடியுமா? என்னடா வாய் அப்படி ஆறு பழகுற? கூப்பிடுறா. மறுபடியும் என்ன பண்ணி சொன்ன? அப்ப மறுபடியும் போய் கூப்பிடா. மறுபடியும் கூப்பிடுற. ஆனா எதுவும் பண்ணக்கூடாதுண்ணா. டேய், உன்னை யாரு என்ன பண்ண போறாங்க? கூப்பிடுறா. போய் கூப்பிடுறேன். கூப்பிடு. அம்மான்னு கூப்பிட்டாதான் இது மாதிரி ஆகுது. உன் பிள்ளைய போய் கூப்பிட்டு பாக்குறேன். அப்பானா சரி, அதான் பாக்க. ஐயா நேத்து ராத்திரி ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் செய்ய முடியாத வேலை நான் செய்யறா. ஐயோ பரமபிதா, இந்த நாட்டு மக்கள் தவறா நினைக்க மாட்டாங்க. என்னதான் பக்தி உண்டியா? வருமா மாணவரியா? ஆஞ்சநேயர் என்ற அல்லாஹ் கும்பிடுற புளியரம்மா. புளியரம்மாவா? மாரியத்தா அப்பா. என்னடா மாத்தி மாத்தி சொல்லுகிறேன்? ஐயோ ஜெயின் பீச்சனையா? ஜெயின் பீச்சனையா? தெரியுமா? என்ன யாரோ என்னடோ பக்திக்கிறாங்கடா. சரியா? சட்டை இந்த மாதிரி ஒரு பக்தான ஆளை இப்பதானா பாக்குறேன். சட்டை என் கைட்டுனா? சத்தியா? ஏய், என்னடா கைட்டு போட்ட? டவுசர் தானா? சட்டை காணனா சரி, இப்ப டவுசரே காணமா? எவ்வளோ கைட்டு போட்டேன்? ஊரின் தெரியல. எங்கம்மா? எங்க ஏண்டியா? ஏய், என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? மாமா போட்டு வந்துடுறேம்மா. போட்டு நான் என்ன பண்ணு? கண்ணதே இல்லைம்மா. ஒரு நாட்டு காவல்காரன் நீ செய்யக்கூடிய வேலையான இதெல்லாம். சரி விடு, லைட்டா தடவி விட்டா. ஏன்டாக்கா ஆஞ்சநேயர் பக்தன்ற அல்லாஹ் கும்பிடுற புலியார் அப்பா புலியார் அம்மாவா
பேண்ட் யார் மாறி அந்த அப்பா பேண்ட் யார் மாட்டேங்குது வேண்டா ஒரு கொயால 2 கால் விட்டா எங்கடா ஏறும் எங்கடி ஒண்ணு காணோம் ஜோட் வந்துமா ஐயோ இது லூஸ் ஆகுது மாத்தி மாத்தி போட்டு எங்கடி எனக்கு ஆகுற லூஸ் ஆகுதுமா பின்னாடி ஏற மாட்டேங்குது என்ன ஏறிச்சமா பின்னாடி ஏற மாட்டேங்குது பின்னாடியா திரும்ப போட்ட இப்ப யாரும் பாரு ஐயோ ஐயோ என்னம்மா நாடா 2 தொங்குதா நாடாவா எங்க உள்ள ஊருட்டா தாத்தேடி இந்த 2 மணி நேரமா அந்த நாடாவே பாவாடை கைட்டு போட்டா பாவாடை கைட்டு வந்துக்கிறான் எனக்கு எல்லாத்துக்கும் அவன் தொங்கி சேர்த்து சொல்லி நடத்துமா அவன் நீ என்ன கட்டிக்கிறா டேய் டொயின் ஏத்தாண்டாடா அந்த டொயின் போட்டு கைட்டு வந்துக்கிறேன் பாவாடையில் நானு அடிப்பாவி தேவையா இருக்குதுல சரி உள்ள வா பாவாடை நானே தூக்கி பேண்ட் போட்டு வந்துறியா சரி இது எங்க சொருத்தா ஏடா எங்க சோறு கேக்குறியா பின்னால சோறு டேய் எனக்கு முன்னாடிமா சொரு சோறு எங்க ஒரு சோறுடா உள்ள ஓடியா டேய் நீ தொடப்ப கட்ட எங்கடா என் சட்டை எல்லாம் மாணவரே அங்க பார்த்துட்டு இருக்குது இல்ல மொத்தம் ஈரமாக்குது ஈரமாக்குதுமா இருப்பாங்கடா என்ன பண்ண போறாங்க காய் வைக்குது எங்க காய் எங்க இடம் இல்ல என் தலைமையில போடு காயட்டும் ஹலோ மேரி மாதா சோத்திர மாண்டரே பார்த்தா டேய் மேரி மாதா அவர்களே சோத்திர மாண்டரே இதுதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு மூங்குல தளர்ந்தாலும் எல்லா மூங்களும் அந்த ஊர்ல தளர்ந்து போற மாதிரி கணக்கு மன்னரே காசு ஆத்து போயிட்டாரு உங்கள்கிட்ட போய் பையனை கூட தாசி வீட்டுக்கு வந்தா என்ன என்ன ஒரு அமகலம் பண்ற டேய் பரிசுத்திர ஆண்டவரே பரிசுத்திர ஆண்டவரா அதெல்லாம் ஒன்று வாயில் வச்சு என்னடா சூத்திர ஆண்டவரா பரிசுத்த ரத்தத்துல அது அர்த்தம் நம்ம இதெல்லாம் ஒன்று வந்துடும் அப்படின்னா நீ சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் நான் எப்படிதாங்கிறப்பா டேய் மாரியாத்தா மாரிங்கிறடா சரிம்மா மறுபடியும் கூப்பிட்டா கூப்பிடுறா மறுபடியும் கூப்பிட்டா ஒண்ணு வேணாப்பா ப்ளீஸ் ஒரு வாட்டி கூப்பிடுங்க நீ கூப்பிட்டதுலாம் போதும் நீ வா டேய் இப்படி வா போ என்னடா ஐயோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க எங்கம்மா வரதே லேட் அப்புறம் இப்படி வாக்கிங் பண்ணிட்டு போறோம் வரதே நாங்க 4 மணி மேல 3:30 தான் வெளிய வரோம் ராஜா ராஜா அம்மா அரகா பெத்த செல்வமே ராஜா அரச குடும்பத்துல பிறந்து விட்டு இப்ப தகாத வேலை நீ செய்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் உன்னை தவறாக நினைக்க மாட்டாங்களா உன்னை இழிவான வார்த்தைகள் பேச மாட்டாங்களா ராஜா உன்னுடைய மனைவி என்னுடைய மருமகள் சதா உன்னைய நினைத்து 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 அழுது கொண்டு இருக்கிறான் அவளுடைய அழுகு தாங்க முடியாமல் உன்னை வெகு தூரம் தேடி வந்துட்டார் ராஜா ராஜா கேவலம் யாருடா இவன் ஒரு தாசி இவள் ஒரு வேசி இவள் ஒரு விபச்சாரி இவள் ஒரு தேவடியா அவளை விட்டுறா உன் மனைவி அரண்மனை காத்துக்கிட்டு இருக்கா வாட அரண்மனைக்கு போலாம் ராஜா யாரை பத்தி தேடி கேட்கிறா யாரு தேடி கேட்கிறா அது நான் இருக்கும்போது என் மனைவி அரண்மனை காத்துங்கிறடா டேய் வரங்க எங்க வாங்க டேய் இது எப்படி இருக்கா நல்லா இருக்கு அழகா இருக்கா என் மனைவி எப்படி இருக்கா அது தெரியாது டேய் நல்லா பாருக்கா அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்குதுன்னு அன்னைக்கு 1000 எடுத்து சொன்னா என் தங்கச்சி 1 லட்சமா 2 லட்சமா கொடுங்க எதனா ஒரு கடை வச்சு செய்யாத போயிச்சுக்கிட்டு சொல்லிட்டான் கேட்க வேண்டியது தானே ஒரு நாட்டு இளவரசனுக்கு கட்டி வைக்க வேண்டிய பொண்ணாது பிசுறு சூத்தாவிக்கா திரும்ப எனக்கு சந்திக்கிறேன் அப்படி போயடா அம்மா இங்கதான் நீ எஸ்டேட் வர முடியாது எஸ்டேட் போனாலும் ராஜா உன் கால் அடியில என் உயிரை விட சொல்றேன் நான் விட்டுறேன் நீ இல்லாத அரண்மனைக்கு என்னால போக முடியாதுடா அந்த தேவடியால விட்டுறா வாட அரண்மனைக்கு போலாம் நான் எல்லாம் அரண்மனைக்கு போக முடியாதுல எப்ப இவளை தாசி வச்சு சொன்னீங்களோ இனிமேல் இவரு இருக்கலாமா இது இருக்கவே மாதம் என சுமந்து பெற்ற பகலிரவா
விழுத்திருந்த வித்தகராய் கல்வி பெற வைத்தார். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்னையே போல் ஒரு தெய்வம் இல்லை. அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. ராஜா அன்னையே போல் ஒரு தெய்வம் இல்லை. அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. நாளெல்லாம் பட்டினியா இருந்திடுவாள். ஒரு நாழிகையில் உன் பசி பொறுக்க மாட்டா. மேலெல்லாம் நிலைத்திட பாடுபட்டா. மென்மையா நீ வாழ வழி செய்திடுவா. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. ராஜா எப்போது அவளை தாசி வச்சு சொன்னல உயிரோட இருக்கலாமா? நான் உனக்கு என்னடா பாவத்தை செய்தி? நான் உனக்கு என்னடா தீங்கு செய்தி? இந்த விஜயபுரி நாட்டு மன்னரை மணந்தனால் பல வருடங்களை உருண்டோடி விட்டதடா. மகாராணிக்கு மயில செல்லம் இல்லை என்று இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் என்ன மல்லடின்னு பட்டத்தை கட்டங்கடா. நான் ஏறாத கோவில் குளமையே கிடையாதுடா. தவம் இருந்து 300 நாள் சுமந்து உன்னை நான் ஈன்றெடுத்து ஈயரும்பை கடிக்காமல் பாடுபட்டு வளர்த்து உன்னை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறேன் பாவி. உன் கரத்தாலே பெத்த தாய் கூட பாராமல் உன் கரத்தாலே என்னை சாகரித்து விட்டட பாவி. என்னை சாகரித்து விட்டு நீ உயிரோடு இருந்து நீ என்னடா வார போற? நீ என்னடா காண போற? நீ என்னடா பார்க்க போற ராஜா? சேராத இனத்தோடு சேர்ந்து அரச குடும்பத்தையே நாசம் செய்து விட்டேன் எடப்பாய். நான் உனக்கு எந்த வித வளர்த்தீங்க நான் செய்வலியாடா. அடப்பாவி, நீண்ட நாளைக்கு பிறகு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். இந்த பாவியானவள் என்றாவது ஒரு நாள் நான் இறந்து விட்டால்
இடுகாடு என சுடுகாடு வரைக்கும் என் மகனை எனக்கு கொல்லி போடுவான். நான் பெருமையோடு இருந்தனடா. என்னுடைய ஆசையில நிராசையாக போய்விட்டதடா பாவி, நிராசையாக போய்விட்டதடா பாவி. அட பாவி, 10 மாதம் சுமந்த பெத்த தாயினுடைய பாசமும் நேசமும் அருமையும் பெருமையும் எப்ப தெரியாதுடா. என்றாவது ஒரு நாள் அவளால் நாடு எழுந்து நகரம் எழுந்து சொத்து எழுந்து சொகத்தை எழுந்து நடுத்தரில் நின்று அம்மோடு அழுவப்பார். அன்னைக்கு நினைச்சு பார்ப்பேன், 10 மாதம் சுமந்த பெத்த தாய் இந்த நேரத்துல இல்லையே அப்படின்னு வருத்தப்பட போறாரு. அன்னைக்கு தெரியுண்டா யாருக்கு சாப்பாடு குடுத்துட்டு போறாவா? யாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போதியா? சாபம் பெற்ற மகனுக்கே சாபம் கொடுக்கறாளா? ஏண்டா 15 வருஷமா குழந்தை இல்லாத இருந்தால அப்படியே இருபடித்தன முண்டச்சு இருபடித்தனடா. ஏண்டா 15 வயசுக்கு அப்புறம் நான் பிறந்தேன். நான் பிறந்ததுனால தான் அவளுக்கு கிடைச்ச பட்டம் மலடி தாய் என்ற பட்டம். அதுக்கு முன்னாடி இவளுக்கு இருந்த பட்டம் மலடி. நான் பிறந்ததுனால தான் இவளுக்கு தாய். படிக்க வச்சாலுமே என்ன படிக்க வச்சா? படிக்க வச்சா பள்ளிக்கு அனுப்பிச்சது மட்டும்தான் இவருடைய வேலை. ஸ்கூலுக்கு போனது மட்டும்தான் இவரு. பள்ளிக்கூடம் அனுப்பிச்சது மட்டும்தான் இவரு இல்லை. படிச்சதெல்லாம் என்னுடைய திறமையில நான் படிச்சேன். அப்படி படிக்க வச்சேன்னு சொல்றேன். ஆனா என்ன சொல்றான்? ஆனா அவனா சொல்றான் 10 மாசம் 10 மாசம் 10. ஏன் 10 மாசத்துல பாக்குறீங்க? 2 மாசத்துல புடிக்கலாசே. அது நான் சுத்தி கிடக்குமா? புடிங்க. ஏண்டா இவளை நானா 10 மாசம் என்ன சுமந்து பெத்துக்க சொல்லி சொன்னேன். நான் கேட்டேன் இவளை பெத்துக்க சொல்லி. கேட்டனால நானு ஏண்டா என்ன பெத்துக்கினா? எதுக்கு பெத்துக்கினால ஒரு மகனுக்கு என்ன வேணும், எப்படி கல்யாணம் பண்ணணும், எந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, செய்து தவறா சரியான்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு 4 தடவை யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். எடுத்து தவறான முடிவு தானே? தப்பு பாத்தியா? இவளுக்கு நான் கொல்லி போடணுமா? ஏய் இவளுக்கு கொல்லி போடுவான். பெத்த மகன் பராம சாபத்து கொடுக்குறான். ஏய் இதே ஒரு கிராமத்துல ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரியில போக முடியாது. போட்டு அமைக்க. ஏய் இங்கே போடு. காக்கைக்கு கழுகுக்கு இறையாகட்டும். அவ இப்படியே இருந்தாலும் இருந்ததில்லை. அரண்மனையில கொல்லிகிளி வைக்கிறது கேள்விப்பட்டேன். வைக்க மாட்டேன். உனக்கு நடக்கும். சரி ஞாபகம் வச்சுக்கோ. மருமகன் தெரியல என்ன அப்படி பண்றீங்க? அவர் எதுக்கு நீ யாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகாது. நான் இவ்வளவு பேசுறேன். என்னங்க இங்க பாத்தீங்கன்னா வந்த விஷயத்தையே நான் மறந்து விட்டேன். என்னங்க அதாவது இரு அதுக்குள்ளே அதாவது ஏய் உன்னை யாரு எதிர்த்து பேசினாலும் என் பெற்ற தாயே அவளே கொண்டுட்டேன். நாட்டு மக்கள் யாராச்சும் எடுத்து பேசினாலும் இங்க இருக்கிற கேமரா திருப்பி மொத்தம் நோட் பண்ணி ரொம்ப கட்டுக்காத 10 மத்தம் மன விட்டு பாண்டாடி விட்டு வாட்டாடா அந்த ஆய வச்சு ஒழுங்கா வச்சு அடிக்காம புரியுதா? ஒண்ணு கட்டின அப்பா ராத்திரியெல்லாம் படுது கஷ்டமா பாத்துக்கிறோம். ஏய் உசாரா இருந்துக்கோ சரியா? ஏய் தங்கத்தை யாரும் எடுத்து பேசவே கூடாது. புரியுதா? உங்களுக்காக நான் தேனு வாங்கி வந்திருக்கேங்க. ஆமா இப்ப வாங்கி வச்சிருக்க பையில தேனுடா. பாப்பா நீ உள்ள போய் நக்கி போ. என்ன அவ்வளவு திருப்பியா? ஏய் தேனை சாப்பிட்டு போன்னு சொல்ல மாட்டியா? சொன்ன வார்த்தை கேட்டுன்னு தூங்கிடும் கூட ஏன் தப்பாதான் சொல்ல. இப்ப நான் தேனி வந்து அதுனா தண்ணி அதை அப்படி மூண்டு குடிக்கிறதுக்கா அதுல கையில ஊத்தி நக்குவாங்க. ஏன் தேன் சாப்பிட்டு போன்னு சொன்னா வராதா? அது பட்டுன்னு புலவுல வந்து வரண்டா கூட குத்தா வர வேண்டியது வரும். இவ வந்ததுனால இவளுக்கு வேணது கூட நம்ம வந்துட்டோம். குச்சி ஆயிடுச்சுடா. நீ ஓடு உள்ள போய் மூணு உட்காந்து சாப்பிடுங்கடா. எனக்கு அது பிடிக்காதுடா பையா. டேய் என்ன பண்ணா எனக்கு அது பிடிக்காது தெரியாதா? தெரியாதடா. அடிக்காதா அடிக்குதா? டேய் எல்லாம் முடிஞ்சுச்சா? முடியல. என்னடா இன்னொரு முடிஞ்சாருடா. டேய் நிறைய வேலை இருக்கு எனக்கு. அவங்க அப்பா காசு எடுத்து போறான்னா அவனுக்கு பால் கேட்டாருன்னு சொல்லிட்டு அதுல வெஸ்ட் கலந்து குத்தி சாவச்சிட்டான். அப்படியா? ஆமா. அவங்க அம்மாவை நீங்க குத்தி கொலை பண்ணிட்டு. டேய் வாய முறையா போய் மைக்ல போய் சொல்லலாம்டா. அவங்க அம்மாவை குத்தி கொலை பண்ணிட்டீங்க.
ஏண்டா நீதானே மைண்ட் சொல்றேன். நான் தான் ஏதோ சொல்லி அந்த நாளை குத்துனா சொல்லி எல்லாம் பாக்குறவங்க பார்த்து இறக்கமா பேச போறாங்கடா. சரி விடு. ஆஹா. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு. அவங்க அம்மா கால் ஜாலி ஆயிடுச்சு. இப்ப இருக்குது ஒரு டிக்கெட் உனக்கு. இன்னொரு டிக்கெட்டா? அதான் மெயின் டிக்கெட். என்ன சொல்ற? அவளை மட்டும் நம்ம தட்டிட்டோம். இவன் அசாத போட்டல. அப்படியா? அந்த டிக்கெட்ல இப்ப பாக்கணும். போய் கூட்டணும் வா. என்னடா? போய் கூட்டணும் வாடா. ஆனா நான் இட்னு வந்து யாருக்கு நிச்சயமாக வா. அப்படியே கோ 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 புறப்படலாம் பார்க்கலாம். தொட்டு தலையை கட்டிய கணவர் இன்று வருவார் நாளை வருவார் என்று நினைத்துக் கொண்டு இத்தனை மாதங்கள் உருவாடிவிட்டது. என்னுடைய கணவர் இருக்கு விட யாருக்கு தான் தெரியும். ஆண்டவா என்னுடைய கணவர் எங்கு சென்றார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எங்கப்பா இருக்கிறாரு? சவுடியா விட்டுறியம்மா? ஐயோ பூச்சாரு உன்ன கேதின்னு கிடக்குறாரு உங்க வீட்டுக்கார். அப்படியா? உன்னால் நிரூபிப்பா. நான் சத்தியமா நானே நினைச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு நான் இட்னு வந்து நாங்க சொல்லக்கூடாது. சத்தியமான சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்ல? சொல்லவே மாட்டேன். வா வை நாங்க
நாட்டு இளவரசர் இருக்க வேண்டிய இடமா இது கேவலம் போய் தாசி விட கதை நிற்கிறீங்களே பார்க்க இந்த நாட்டு மக்கள் உங்களை ஏறனமா பேசப்பட்டாங்களா நான் சொல்ல வச்சுக்கிறேன் எனக்கு வாங்க அரண்மனைக்கு போகலாம் வாங்க அரண்மனைக்கு போகலாம் வாங்கம்மா எங்க அரண்மனைக்கா எங்கடி அரண்மனைக்கா ஒரு புருஷன் இருக்கானங்க மேல கை வச்சு பேசுற அளவுக்கு இப்ப வந்துட்டியா வந்துட்டியா அரண்மனைக்கு யார பாக்க ஓடி வேடாங்க எங்க போனா பட்டாணி தூணு ஐயா உனக்கு என்ன வேலை குத்தா என்னடா வேலை குத்தா கேட்டுக்கா கேட்டுக்கு காவலா இருக்கு சொன்னேன். டேய் அத துப்பிடி பேசுற முதல்ல. டேய் அத துப்பிடி பேசுற. உள்ள எதுவும் இல்ல துப்பிடுவேன். தோட பக்கத்துல. கேட்டுக்கு காவலா இருக்கா யாரா? கேட்டல வாங்க நான் கேட்ட பாருங்க. யார் வந்துக்கிற பாரு. ஐயோ. ஐயா இந்த அம்மா எப்படிங்க வந்து சத்தியமா அப்பதான் பாக்கணும். தெரியாது அவனுக்கு. சத்தியமா எனக்கு தெரியாது. டேய் அவன் எனக்கு தெரியாது. ஒரு சொல்லிட்டு போறேன். ஏய் எனக்கு என்னடி வேணும்? என்ன வேண்டுமா? வாங்க அரண்மனைக்கு போகல. அரண்மனைக்கா? ஆமா. எதற்காக வா? நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக. யாரு? நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக. உன்ன கூட? ஆமா. ஏய் உன்ன கூட நான் வாழ்ந்தா நாட்டு மக்களை எப்படி இப்ப பேசுறீங்க? டேய் மூஞ்சடா இது. எப்படிங்கறாள? ஐயோ நான் நாட்டு மக்களுக்கு தீர்ப்பு கொடுத்துடலாம். நல்லா பாத்துங்க. இவ எப்படிங்கறா இவ எப்படிங்கறா? அக்கா நீ யாருன்னா ஒருத்தர் உண்மை சொல்லணும். அக்கா சொல்லு. யாரோ நம்ம சொல்றாமா இரா. டேய் நோட் பண்ணிங்கறாமா? என்ன சொல்லுப்பா. முதல்ல இவன் கேட்ட நியாயமான கேள்விதான். நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. உனக்கு கேள்விக்கு நான் பேச சொல்றேன். நல்லா கேள்வி. எப்படிங்கிறாள்? சரி சம்மந்தப்பட்ட கட்டணம் சம்மந்தப்பட்டாம கட்டணம். ஒரு வீட்டுக்கு வந்துட்டா ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும்? அடக்கமா இருக்கணும். தலையில பூ வச்சிருக்கணும். பூ பொட்டு வச்சிருக்கணும். அதெல்லாம் இல்ல. அது 4 பேர்கிட்ட போது தூட்டு புரியுதா? ஒரு பெண்ணானவள் இருக்கிற இடம் நம்ம எப்படி இருக்கணும் அது மாதிரி தான் கனவு இருப்போம். வீட்டுல இருக்கிற சாப்பாடு ஒழுங்கா இருந்தா வெளியே இருக்கிற ஹோட்டல் சாப்பாடு ஏன் போறான்? எவ்வளவு நேரம் பாக்குறேன் தலை கட்டிக்கிறாளா? நான் எல்லாம் செத்து போட்டு சாப்பிடாம இருக்கு. 3 வருஷம் துள்ள சிக்கன் என்ன ஓட்டுன்னு தலையில ஒரு ஊட்ட பெருக்க மாட்டேங்கிறா. எதையும் செய்ய மாட்டேங்கிறா. அவளை வச்சு என்ன பண்றது? யாரு எங்களுக்கு கோட்டீஸ்வர குடும்பம் அனைத்துமே இருக்குது. இருக்குதா இல்ல வீட்டுல? எங்க மொத்தம் பாட்டுதான் இருக்கும். வீட்டுல பூச்செடி முதல்ல அனைத்துமே இருக்கு. பறிச்சு கட்டிக்க வேண்டிய கட்டாம அது கட்டல சோம்பேறி பண்ணும். தலையில ஒரு பூ கிடையாது. ஒரு அந்த தாலி கட்டுற பேரு மஞ்சள் இல்ல வீட்டுல. அது கூட நம்ம தேய்ச்சி விடணுமா? எப்படி தேய்ச்சி விடுவாங்க? தொட்டு தாலி கட்ட முதல் நீங்க தொட்டு தாலி மனைவியா? குட்டி யார் தெரியுமா? அவரு தொட்டு தாலி மனைவி வந்திருக்காங்கடா. இது பட்டா நீ பொறம்போது இது வீட்டுல உட்காந்து ஆக்குத்த அது தெரு மேல பாக்குறது. அப்படி விளக்கமா சொல்லு. உன்னுடைய மனைவி வந்திருக்காங்க. உன்னுடைய அக்கா இப்ப பார்க்க வேண்டாம். பொறுமா வந்து பார்த்தா ஆவாதா? என்ன பொண்ணு சேத்துல கொக்கா மர மாதிரி நீ ஒரு யாரு வேண்டா? அக்கா வந்திருக்காங்களே அவங்க எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டும். அக்கா வந்துக்கிறாங்களா? ஐயோ இவங்க அக்காவா? பரவாயில்லையே இவங்களா? இப்படி பார்த்தா போதும்.
இப்படி உடனே இப்படி பார்த்தா போதும் டேய். கையில போடுவாங்க பொண்ணாடிங்க இவன்னு சீ, வாயை மூடுடா. நீ மாத்தி என்ன தெரியல சந்தேகமாக்குற எனக்கு இல்ல என்னங்க? இங்க பார்க்கலாம். ஐயோ, அவளை பார்க்க வேணும் அக்காவே. இங்கதாங்கதான் மூஞ்சி டேய், கீழே இருந்தா தான் எனக்கு பிடிக்கும்டா. எனக்கு முதல்ல பாக்குற பறவை கீழே பாப்பேன் நான். அதுக்குதான் மேலே பாப்பேன்டா. அம்மாக்கே தானே பிடிக்கும் ஐயோ ஐயோ டேய் சூர்யா டேய் பொருள் என்னடா ஆவறது அத நான் வச்சுதான் கடன் வாங்கிக்கிறேன் பொருளுங்களை வச்சு வாயை மூடு. ஐயோ நான் வரலடா சாமி அந்த பொருளை வச்சு தான் கடன் வாங்கிக்கிறேன் ஏய் வலிக்குதுடா என்னங்க? உன்னுடைய மனைவி கர்ப்பமாகறாங்க. மனைவி கர்ப்பமா இருக்கான் அவங்க கர்ப்பம் உனக்கு என்ன டேய் அவன் கர்ப்பமாக நான் அப்பாவால மொத்த நான் செத்து போறேன் அந்த பையன் கூட சரி என்ன சித்தன் என்ன சித்தன் நான் செத்தப்பாவ போறேன்னு சொன்னா சரிங்களா ஏன் பின்ன என்ன வார்த்தை பேசுறா இல்லையா எப்படி செத்தப்பாவா எங்க வீட்டுல ஒண்ணு உண்டாக்கிடுங்க அது விளக்கமா சொல்ற பாவி ஏய் இந்த சந்தோஷமா நிகழ்ச்சி பண்ணணும் நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் மட்டன் பிரியாணி ஆளு ஆமா மூயினூருக்கு மட்டும் தான் பிரியாணி மூச்சிருவங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்க ஆமாண்டா அது மட்டும் கிடையாது இங்க இருந்து வீட்டுக்கு போனோடனே அவங்க அக்கௌண்ட் ஆளுக்கு 10,000 போட்டு விடு 5,000 போட்டாங்க எங்கடா போடுவாங்க 10,000? டேய் மானம் எடுப்பையா. என்னங்க? வாயை மூடுங்க. கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு, மானம் போச்சு, எல்லாமே போச்சுங்க. எங்கடி போச்சு எனக்கு உன்னுடைய மனைவியை தொட்டு தாலி கட்டி விட்டு வந்தீங்க. அன்று எங்க இருக்கீங்க? இங்க தானே இருக்கீங்க. இங்க இருக்கும்போது உன்னுடைய மனைவி எப்படி கர்ப்பமா இருப்பா? ஐயா அது சொல்றது புரியலையா நான் புரியுமே சொல்றேன் சொல்லு இப்ப நம்ம அரண் மேல 6 பேர் இருந்தோம் உன் தங்கச்சி நாட்டு நகர்வலம் போயிடுச்சு உங்க அம்மாவை குத்தி கொலை பண்ணிட்டீங்க ஆமாண்டா ஊரா போய் சொல்லுவாடா பாவி ஏதோ வந்துச்சு அது செத்து போச்சு நீ தாலி கட்டினோடனே நேரம் இங்க வந்துட்டேன் இங்க வந்த உடனே என்னையும் கூட கூட்டினு வந்துட்டேன் நம்ம 2 பேரும் வந்துட்டோமா அரண் மேல உங்க அப்பாவும் இந்த அம்மாவும் தான் இருந்தாங்க அப்படின்னா உங்க அப்பா வந்து உன் மொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்துட்டேன் மானம் புலவாங்களா? என்னடா சொல்றே? ஐயோ அட பாவி அவ சொல்றது நம்பாத உங்க அப்பா புள்ள லோட் ஆகிட்டான் யாரது என்ன வார்த்தை சொன்னேன் டேய் அட கொடிய பாவி என்ன வார்த்தை சொன்னேன் அப்பா உங்க அப்பா லோடு ஐயோ அட பாவி வீணான வார்த்தை சொல்லாதடா மாமனார் என்பவர் மறு தந்தை மாதிரிடா தவறான வார்த்தை பேசுறியே நீ எப்படி போவியோ அடி பாவி எனக்கு கணவன் மனைவிக்குள்ள எப்போதுமே சண்டை சர்ச்சைகள் வருவது இயல்புங்க சரி அதுல 3வது மனுஷன் மட்டும் அந்த குடும்பத்துள்ள போனா அந்த குடும்பமே கெட்டு குட்டிச்சோரா போயிடுங்க எப்போதுமே கணவன் மனைவிக்குள்ள கேப்பார் பேச்சு மட்டும் கேட்க கூடாது கேப்பார் பேச்சு கேட்டு எத்தனையோ குடும்பம் நடுத்தர நின்று இருக்குதுங்க இத பாவிங்க பேச்சு கேட்காதுங்க இத பாவிங்க எத்தனையோ குடும்பம் கேப்பார் பேச்சு கேட்காதற்கு நான் படிக்காத முட்டாளா அறிவில்லாதவனா எனக்கு சுத்தமா எதுவுமே இல்ல லோடு லோடு சொல்லம்மா அவளை பார்த்தாலே எனக்கு கடமா பேசுவாங்க. இந்த நிலைமைனாக்கா நாட்டு மக்கள் என்ன நிலைமை கேட்பாங்களே இவளை பார்த்து 4 பேர் கட்ட மாட்டாங்க. ஆமாங்க. நாடு எப்படியாப்பட்ட நாடு அப்படியே பரதேச நாடா நீங்க இருக்கிற நாடுதான் சரி வாயை மூடு. பறக்கிற நாடு புரியுதா பக்குவமா விசாரிச்சுக்கல புரியுதா பார்த்து போயிட்டு வாங்க கவலையே படாதீங்க மாமனார் கிட்ட வந்து புள்ள வாங்கிட்டு இருக்கிறாவோ நான் கேட்டு பாக்குறேன் சொல்லி கவலைப்படாதீங்க நாங்களா குடிய கெடுக்கிறோம் நாங்க ஏமாத்துறோம் எங்க பத்தி நீங்க கேக்குறீங்க நீ கவலையே படக்கூடாது உனக்காக நான் காத்துனே இருப்பேன் நீ காத்து கொடுக்கும் அந்த ஆள் தான் படிக்கலாமா இலங்கன மனசா எப்படிப்பட்ட மனசு நம்ம மனசு அக்கா வந்துட்டாங்கடா உட்கார வச்சு பேச வேண்டும் அக்கா வாங்க உட்காருங்க இல்ல பரவாயில்ல நீ அக்கா உட்காருங்கக்கா இல்ல வேண்டாம் நீ உட்காருமா அக்கா உட்காருங்க நீங்க கால் வலி நீ அக்கா இங்க வாரம் வாரம் உட்காரானுங்க அதான் சுகமா இருக்குது பழுக்குதா நீ அக்கா ஏண்டா அவங்க வாய் வேறு மாதிரி உட்காரலாமா நாங்க தான் வாய் ஏய் வாய் மட்டும் தான் வயிறை காணோம் வயிறு ஆள்காக்கால் துணிச்சு நல்லா குடிச்சு குடிச்சு வயிறு சாப்பிட படுத்துக்கிற பாவி அக்கா வாங்க உட்காருங்க ஏய் சரி உட்காரு எவ்வளவு கண்ணு அக்கா வாங்க மரியாதைக்கெல்லாம் காலம் கிடையாது எங்க ஊர்ல திருவிழா சின்ன பையன் எங்க மாமா வீட்டு பையன் தான் ஆசையா கூப்பிட்டு நைனா போய் 2 எலுமிச்சை வாங்கினோடான்றேன்
நீ என்னடா சொல்லிட்டு போடா டொமிக்கு சொத்தான்டா யாரு உன்னையா ஆமா. டேய் உன்னை இன்னும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிருக்கேன் ஐயா, உங்ககிட்ட தர மாட்டேங்கிறான். அப்படியா சரி அக்கா வந்துக்கறாங்க ஆ. அவங்க பொறுமையா கேட்க வேண்டும் அக்கா டீ குடிக்கிறீங்களா இல்ல பீச் சாப்பிடுறீங்களா காபி குடிக்கிறீங்களா கட்டிங்க ஹார்லிக்ஸ் ஆன்சியா பூஸ்ட் பவுரியா? போன்விட்டா அழகானே. பவுண்டா பவு நட இப்பா அக்கா எதுவும் வேண்டான்றீங்க அது சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடுவான் கேட்டேன் இதெல்லாம் டேய் உனக்கு இருக்கிற பழக்கம் அவங்க சாப்பிடலாமா அவங்க எப்பேற்பட்ட ஆளு எங்க இருந்து வந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்களாடா காவேரி பார்த்து வந்து வந்துக்கிறாங்க அது கேட்டாளா ஒண்ணு அக்கா பச்சை தரச்சு குடிக்கிறீங்களா ஆமா பண்ணி கேக்குது யாரா பண்ணீங்க நானா பண்ணீங்க டேய் டேய் பாவம்டா அவங்களுக்கு பார்த்தா எனக்கு பாவமாகுது ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு பொண்ணு சொல்லுவாங்கடா நடக்குது மேலே பாக்குற யார் பொண்ணு நான் தான்டா டேய் சரி வாடா இங்க அப்புறம் போவேன் அக்கா இங்க பாருங்க கோவப்படாதீங்க நான் அடிக்கல மாட்டேன் உங்களை இந்த குழந்தைக்காரன் யாரு என்னுடைய கணவர் தாம காரணம். ஏய் மாமனால லோடு மாணவர் புள்ள வாங்கி போட்டியா அவதான் நான் வீட்டுக்கார காரணமா அக்கா உங்களுக்கு யாருக்கா காரணம் என்னுடைய கணவர் தாம காரணம். இந்த மே சொன்ன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.